உங்க பாக்கெட்ல 86,400 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா அதுல 400 ரூபாய உங்களை அறியாம நீங்க எப்படியோ தவற விட்டுடுறீங்க. உங்களுக்கு உங்க மேல, உங்களை சுற்றியுள்ளவங்க எல்லார் மேலயும் கோபம் பொத்துக்கிட்டு வருது. கோபத்துல நீங்க உங்ககிட்ட இருக்கிற மீதி 86,000 ரூபாயையும் தூக்கி எறிஞ்சிருவீங்களா? அது எப்படி செய்வேன்? அது முட்டாள்தனம் இல்லையான்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா இப்போ நான் ஒன்று சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த முட்டாள்தனத்தை நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியலையா? தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொரு நாள்லையும் 86,400 வினாடிகள் இருக்குது. இது பணம் பொருளை விட விலை மதிப்பில்லாதது. ஏன்னா பணம் போனா சம்பாதிச்சிடலாம், பொருள் போனா மறுபடியும் வாங்கிடலாம். ஆனா நேரம் போனா போனதுதான். எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு கடினமா உழைச்சாலும் அதை திரும்ப பெற முடியாது. ஒரு நாள்ல நமக்கு கிடைக்கிற அந்த 86,400 வினாடிகள்ல ஒரு 400 வினாடிகள் வருத்தப்படத்தக்க விஷயங்கள் நடந்திருக்கலாம். யாராவது நம்மளை புண்படுத்தி இருக்கலாம், ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம். அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற மீதி 86,000 வினாடிகளையும் கவலைப்பட்டுக்கிட்டும், கோபப்பட்டுக்கிட்டும், எரிச்சல் பட்டுக்கிட்டும் வீணாக்கிடுறோமே. இது தூக்கி எறியறதுக்குத்தானே சமம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு பைபிள்லையும் போட்டிருக்குது. துன்பம் இல்லாத வாழ்க்கை எங்கெங்க இருக்குது? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வரட்டும், நாம பாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்ணும் கருத்துமா செய்வோம். அப்படி நாம நம்ம வேலையில கவனமா இருக்கும்போது வந்த துன்பம் கூட நமக்கு பெருசா தெரியாது. ட்ரை பண்ணித்தான் பாருங்களேன்.